ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரவா குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரவா குலாப் ஜாமுன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. எப்போவுமே ஒரே மாதிரியே செய்கிறதுக்கு இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று தான் பண்ணியிருந்தேன். அதை இடையில நான் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். நல்ல மிதமான சூட்டில் நம்ம அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்ததுமே இதில் நம்ம ரவையை போட்டுக்கலாம். ரவையை போட்டு கிளறிக்கிட்டே இருப்போம். ரவையும் போட்டுக்கலாம். அதில் ஒரு கப்பு பால் பவுட்ரு எடுத்துருக்கிறேன். மெஷர்மெண்ட் 1/2 லிட்டர் பாலுக்கு 1 கப்பு ரவை, 1 கப்பு பால் பவுட்ரு, 1 கப்பு அளவுக்கு கோகனட் பவுட்ரு. இது 3 தான் நான் சேர்த்திருக்கிறேன். கோகனட் பவுட்ரு, பால் பவுடர்லாம் போட்டு செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரவா குலாப்ஜான் வாயில் வச்சதுமே கரைஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், அடுப்பு மட்டும் மீடியம் ஃப்ளேமில். ஏன்னா நம்ம டக்குன்னு எல்லாத்தையுமே போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக தான்